கெண்டே கவுண்டனூர். கெண்டே கவுண்டனூர் இது வேடசந்தூர் பக்கம் உள்ள ஊர் அப்படி தானே? இதுலேருந்து வேடசந்தூர் 7 கிலோமீட்டர். இந்த ரூட்லேயே போனோம்னா ரெட்டியார் சத்திரம், அதுலேருந்து அப்படியே பழனி ரோடு. பனிக்கருக்குளம். இது என்ன ராசிக்கிட்டே தூங்குடி பட்டோ தூங்குடியே நல்ல. இந்த ஏரியாவுடைய பாறை அமைப்பு வட கிழக்கு தென்மேற்கு, அதனால் வட மேற்கிலேருந்து வடகிழக்கு தென்மேற்கு. ஆமாம், வட மேற்கிலேருந்து தென் கிழக்கு நோக்கி முதல் ஸ்கேன் 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. 950 அடி ஆழத்துக்கு. இது 2வது ஸ்கேனு. முதல் ஸ்கேனுக்கு பேரலாக இது 2வது ஸ்கேன். 300 மீட்டர் ஆழம், 40 மீட்டர் லென்த்து. முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதனால் அதோட பெட்டரான பாயிண்ட் இங்கே வருதா தெரிந்து கொள்வதற்காக இது 2வது ஸ்கேனு. அதுக்கு பேரலாக இது கெண்டே கவுண்டனூர் அப்படி தானே? இது 2வது ஸ்கேன் அடையாளம். முதல் ஸ்கேன் அடையாளம் இதுக்கு நேராக தென்மேற்கில் இருக்குது. ஸோ பாறை அமைப்பு வட கிழக்கு தென்மேற்குங்கிறது இந்த 2 ஸ்கேன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்குது. 100 மீட்டருங்கிற டெப்த்து காட்டுது. அநேகமாக 100 அடி ஆழம் தான் இருக்கும். 100 அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி 350 அடி ஆழத்துக்குள்ளே இந்த வாட்டர் பாடி இருக்குது. ஒரே ஒரு மட்டம்தான். அந்த ஒரு மட்டம் 100 அடிக்குள்ளேயும் வரலாம், 350 அடிக்குள்ளே வரலாம். கீழே ஆழத்தில் போய் எதுவுமே இல்லை. தென் கிழக்கு நோக்கி இது 3வது ஸ்கேன். இந்த 3 ஸ்கேனோட இந்த ஏரியா முழுக்க கவர் ஆகுது. பவுண்ட்ரி அவங்க பவுண்ட்ரி இதோட முடியுது. முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. ஆனால் 100 மீட்டருக்குள்ளே 3 ஸ்கேன்லேயும் 3 இடம் அடையாளம் வந்திருக்கு. இந்த 3வது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு. அதுவும் 100 மீட்டருங்கிற ஆழத்தை தான் காட்டுது. அது அநேகமாக 90 to 100 அடியாக இருக்கலாம். அதிகப்படி இந்த ஏரியாவில் 400 அடி ஆழம் போர்வெல் போட்டால் போதும். இப்போ கிணத்துக்கு நேராக பார்த்த 5வது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஈரம் மட்டும். கிணத்துல உயிரே இல்லை. ஆனால் ஒரு ஆழத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பிரேக், 600 அடி ஆழத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பிரேக்கு ஒரு இடத்த அடையாளம் வச்சுருக்கோம். அதுவும் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. 600 அடிங்களா? ஆமாம், அது 600 அடி ஆழம். 5வது ஸ்கேன் அடையாளம். மயக்காட்டுக்குள்ளே பார்த்தது அது எல்லாமே 100 அடி தான். அது அதிகப்படி ஆழமே 350 அடி தான். ஏன்னா 90 to 100 அடிக்குள்ளே ரிசல்ட் தெரிஞ்சிடும். இல்லை கொஞ்சம் 200 அடிக்குள்ளே தான் ரிசல்ட் தெரியும். முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது. எல்லாம் 100 மீட்டருக்குள்ளே. 2வது ஸ்கேனில் அதை விட கொஞ்சம் சுமாரான இடம் அடையாளம். 3வது ஸ்கேனில் பரவாயில்லாத ஒரு இடம் அடையாளம். 4வது ஸ்கேன் இந்த அடையாளம். இந்த அடையாளத்தில் ஃபஸ்ட்டு போர்வெல் போட பரிந்துரை 450 அடி மேக்ஸிமம். இது 5வது ஸ்கேன். இது 6வது ஸ்கேன். இது 7வது ஸ்கேன். 8வது ஸ்கேன். 4வது ஸ்கேன் அடையாளத்திலையும் 6வது ஸ்கேன் அடையாளத்திலையும் போர்வெல் போடலாம். 4வது ஸ்கேனுங்கிறது மேல் ஊற்று, 6வது ஸ்கேனுங்கிறது கொஞ்சம் மீடியமான ஊற்று. 4வது ஸ்கேன் 400 அடியும் 6வது ஸ்கேனு 600 அடியும் போடலாம்.